புங்குடுதீவு மத்தி பனம் கூடல் கடற்கரை முன்றலில் இசை கடல் மழை. இந்திய இலங்கை கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை கடல் மழை. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்டு பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020-89-00-0194. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஒருவானை சோற்றுக்கு ஒருவருக்கை பதமாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை மையப்படுத்தி கிளம்பிய தமிழர் தாயகத்தின் நிர்வாக வினைத்திறன் குறைபாடுகளில் தமிழ் தேசிய அரிதான அரசியல்வாதிகளின் அக்கறையீன நிலையும் பல்லிழித்ததை நோக்க முடிகிறது. ஆரோக்கியமான வாழ்வு என்பது சாமானிய மக்களுக்கும் கிட்ட வேண்டிய ஒரு மனித உரிமை என்பதால் அந்த உரிமை மக்களுக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காக போராடிய புரட்சியாளன் சக மருத்துவன் சேகுவாராவின் அடித்தளமே எல்லைகளற்ற மக்கள் மீதான ஆரோக்கியம் சார்ந்த பற்றுத்தான். ஆனால் தமிழர்தாயக மக்களின் வாக்குரிமையால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய வரப்பிரசாதங்களை போதும் என அனுபவிக்கும் போதாக்குறைக்கு புதிய மதுபான விற்பனை நிலையங்களை அமைப்பதற்குரிய உரிமங்களை ரணிலிடமிருந்து கமுக்கமாக பெறும் தமிழ் தேசிய அரிதான அரசியல்வாதிகளிடம் ஷேகுவாரா போல எல்லைகளற்ற ஒரு அக்கறையை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் ஆக குறைந்தது தமது இன மக்கள் வாழும் எல்லைகளுக்குள் இடம்பெறும் மருத்துவ துறை சார்ந்த பிரச்சனைகளிலாவது அவர்கள் தமது அக்கறையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழர் தாயகத்துக்கு அவசியமாக தேவைப்படும் பொது சுகாதார சேவைகளை உறுதிப்படுத்த குரல் கொடுக்க தவறும் இதே தமிழ் தேசிய அரிதார அரசியல்வாதிகள் தான் அனைத்துலக சமூகம் தமிழ் மக்களுக்கு மனித உரிமைகளை வழங்கிக் கொள்ள வேண்டும் என கிடைக்கும் மேடைகளிலும் கிட்டக்கூடிய அரங்கங்களிலும் பெருங்குரல் எடுத்து உரையாற்றிக் கொள்வது வழமை. அண்மையில் மரணமடைந்த இரா சம்பந்தனிடம் இருந்த நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி என்ற சொப்பன சுந்தரியின் வாகனத்துக்கு ஒத்த நிலையை கொண்ட பதவியை இனிமேல் வைத்திருக்க போவது யார் என்ற விடயத்தில் குடுமிப்பிடிகளை செய்வதில் உள்ள அக்கறையை தமிழ் மக்களின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக இவர்கள் திருப்பிக் கொள்ள தயாராகவே இல்லை. யாழ் போதனா மருத்துவமனை பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த மேற்குலக நாடுகளின் தரத்தில் இருப்பதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தனது இந்த வார யாழ் பயணத்தின் போது சொல்லிக் கொண்டது என்னவோ உண்மைதான். கொழும்பு, கண்டி போன்ற முக்கிய நகரங்களுடன் ஒப்பீட்டு ரீதியில் நோக்கினால் யாழ்ப்பாண மருத்துவமனையிலும் இப்போது புதிய மருத்துவ தொழில்நுட்ப உபகரணங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் உபகரணங்கள் ஒருபோதும் தாமாக மக்களுக்கு சிகிச்சைகளை வழங்கிக் கொள்வதில்லை என்பதும் அவ்வாறாக இருக்கக்கூடிய உபகரணங்கள் ஊடான சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களிடம் இருப்பது வெளிப்படையானது. ஒருவேளை எதிர்காலத்தில் ரோபோக்களாக செயற்படக்கூடிய தானியங்கி உபகரணங்கள் தாமாகவே மக்களுக்கு சிகிச்சைகளை வழங்கிக் கொள்ள தலைப்பட்டாலும் இப்போதைக்கு இலங்கை தீவின் மருத்துவமனைகளில் மருத்துவ பணியாளர்கள் தான் உபகரணங்கள் ஊடான சேவைகளை வழங்குவதற்குரிய பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். யாழ் போதனா மருத்துவமனை மேற்குலக தரத்தில் இருப்பதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் சொல்லிக் கொண்டாலும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் யாரும் தாம் வாழும் பகுதிகளில் உள்ள அரச மருத்துவமனைகளில் பொதுவாக சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதே இல்லை. மாறாக அவர்கள் ஒன்றில் கொழும்பில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகளை நாடிக்கொள்கிறார்கள். இல்லென்றால் பாக்கு நீரினை கடந்து இந்தியாவில் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அதுவும் இல்லையென்றால் வெளிநாடுகளில் தமக்குரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இது பொதுவாகவே அரசியல்வாதிகளிடம் அவதானிக்கப்பட்ட ஒரு நடைமுறை. இந்த விடயம் தற்போது தனக்கு ஏற்பட்ட புற்றுநோய்க்கு ஆஸ்திரேலியாவில் சிகிச்சை பெற்று வரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமாருக்கும் பொருந்திக் கொள்ளும். அரசியல்வாதிகளுக்கு தமிழர் தாயகத்தின் சுகாதார மேம்பாடுகள் குறித்து எந்த அளவுக்கு அக்கறை இருக்கின்றது என்பதை இவ்வாறான உதாரணங்கள் ஊடாக ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளலாம்.
ஆகையால் இனிமேல் தமக்குரிய சுகாதாரத்துறையை உண்மையான மக்கள் சேவை தளமாக உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பையும் மக்கள்தான் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை தற்போது கிளர்ச்சி மருத்துவர் அர்ச்சனாவை மையப்படுத்தி வெடித்த பிரச்சனைகளின் பின்னால் ஒரு முடிவுரையாக வருகிறது. இலங்கை தீவை பொறுத்தவரை அங்குள்ள தொழிற்சங்கங்களில் GMOA என்ற குறியீட்டில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் எனப்படும் அரச மருத்துவ பணியாளர்களின் சங்கம் மிக முக்கியமானது. அந்த சங்கத்தில் பரமசிவன் கழுத்து பாம்பாக இருந்து கருடா சௌக்கியமா என வினவக்கூடிய தமிழ் மருத்துவ முகங்களும் உள்ளன. அவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த முகங்களை அர்ச்சனா போன்ற விசில் புளோவர்களின் நகர்வுகளால் பணிய வைப்பது லேசான விடயமும் அல்ல. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற பாணியில் இந்த அரச மருத்துவ பணியாளர்களின் சங்கம் தொடர்ந்தும் தனது நகர்வுகளை செய்ய தலைப்படுகின்றது. கடந்த காலத்தில் அந்த சங்கம் சில பணிப்புறக்கணிப்பு போராட்டங்களை நடத்தி மக்களை துன்புறுத்தி தமது உறுப்பினர்களுக்குரிய வாய்ப்புகளை பெற்றிருந்தமை வெளிப்படையானது. தமது போராட்டத்திற்கு எப்படியும் அரசாங்கம் அடிபணிந்து கொள்ளும் என்ற சூட்சுமத்தை தெரிந்து வைத்திருக்கும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தமது அமைப்பும் ஒரு தொழிற்சங்கம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு எந்த மக்களின் வரிப்பணத்தில் இலவச மருத்துவ கல்வியை பெற்றார்களோ, எந்த மக்களின் வரிப்பணத்தில் தமக்குரிய வேதனங்களை பெறுகின்றார்களோ அதே மக்களுக்கு அவர்கள் முறையான சேவைகளை வழங்க சித்தப்பட்டதில்லை. இதற்கு மாறாக தமக்கு கல்வி மற்றும் வேதனத்தை வழங்கும் வரிப்பணத்தை செலுத்தும் மக்களை துன்புறுத்தி தமது கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டதான விமர்சனங்கள் உள்ளன. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த சிங்கள முகம் மருத்துவம் தவிர்ந்த ஏனைய அனைத்து விடயங்களிலும் கைதேர்ந்த முகம் என்ற விமர்சனங்கள் இருந்ததையும், அந்த முகம் நாட்டின் பொது சுகாதாரத்துறையை அளிக்க மோசமான செயல்களை செய்ததாக ஒரு காலத்தில் ஸ்ரீலங்காவின் ஊடகங்களே அவரை விமர்சித்திருந்தமை இப்போது நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். அதாவது மருத்துவ சேவை என்ற உயரிய பணியில் இருந்தாலும் தமது ஆதாயங்களுக்காக மக்களின் உயிரை இந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் காரியங்களை சாதித்தான விமர்சனங்கள் ஸ்ரீலங்காவின் ஊடகங்களில் வெளிப்பட்ட நிலையில் இதே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் இருக்கும் சில தமிழ் வைத்திய முகங்கள் மீதுதான் அரச மருத்துவமனைகளில் உள்ள வளங்கள் சாமானியர்களுக்கு திருப்பப்படாமல் அவற்றை தாம் பிரைவேட்டாக காசு பார்க்கும் தனியார் வைத்தியசாலைகளுக்கு திருப்பும் மாபியா வலைமைப்பு முகங்கள் என்ற சுட்டு விரல்களும் அண்மை காலத்தில் நீட்டப்பட்டு வருகின்றன. இப்போது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பகிரங்கப்பட்ட இந்த பிரச்சனையை ஒரு பனிப்பாறையின் நுனியாக கருதி அதற்கு உடனடியாக தீர்வை வழங்கும் வகையில் மக்களே தமது இயங்கியல் ஊடாக ஒரு முடிவை எடுக்காமல் விட்டால் சாமானிய மக்களின் அடுத்த தலைமுறைக்கு பொது சுகாதார சேவை என்ற ஒரு கட்டமைப்பின் எதிர்காலம் நிச்சயமாக இல்லாதொழிக்கப்படும் என்பதுதான் கசப்பான ஆனால் கனமான உண்மையாகும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பாரிஸ் நகரில் இன்னும் ஒரு வார காலத்தில் கோடை ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் அதற்கிடையில் பிரான்சில் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்குரிய பாதைகள் எதுவுமே இதுவரை புலப்படவில்லை. எனினும் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சபாநாயகர் தெரிவிக்கான போட்டியில் அரசு தலைவர் மெக்ரனின் அணியைச் சேர்ந்தவரும் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பொறுப்பை வகித்தவருமான ஜயல் பிரவுன் பிவே வெற்றி பெற்றுள்ளார். 3 சுற்றுகளாக இடம்பெற்ற சபாநாயகர் தெரிவிக்கான போட்டியில் 53 வயதான ஜயல் பிரவுன் பிவேக்கு 220 வாக்குகளும், இடதுசாரி அணியில் இருந்து களமிறக்கப்பட்ட வேட்பாளர் அண்ட்ரேக்கு 207 வாக்குகளும், ரெசம்பிள்மோ நேஷனல் எனப்படும் மரீன் லூப்பனின் தீவிர வலதுசாரி அணியை பிரதிநிதித்துவம் செய்த செபஸ்டியான் ஷெனுவுக்கு 141 வாக்குகளும் கிட்டின. இதன் அடிப்படையில் பிரவுன் பிவே வெற்றி பெற்றார். எனினும் மெக்ரன் அணிக்கும் வலதுசாரிகளுக்கும் இடையிலான கமுக்க கூட்டணியால் தமக்குரிய வாக்குகள் திருடப்பட்டு மெக்ரனுக்கு பிரியமான சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டதாக இடதுசாரிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 577 உறுப்பினர்களை கொண்ட பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் அண்மையில் இடம்பெற்ற தேர்தல் ஊடாக 3 தொகுதிகளாக தற்போது ஆசனங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. பரந்த இடதுசாரி கூட்டணியான நோவு பாப்புலர் ஃப்ரண்ட் எனப்படும் புதிய மக்கள் கூட்டணிக்கு இந்த பட்டியலில் முதலிடம் இருந்தாலும் அதற்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. அதனிடம் 190 நாடாளுமன்ற ஆசனங்கள் உள்ளன. ஒரு பிளவுபட்ட கூட்டணியாக அது அரசாங்கத்தை அமைக்க விரும்பினாலும் அந்த அணியில் பிரதமராக யார் வருவது என்ற இழுபறிகள் தொடர்வதால் இதுவரை மெக்ரன் அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுக்கவில்லை. நேற்று மாலை இந்த அணியின் தலைவர்கள் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு மெக்ரன் தங்களை அழைக்க வேண்டும் என்ற விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி கொண்டனர். இடதுசாரிகளுக்கு ஆதரவான தொழிற்சங்கங்களும் நேற்று நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை நடத்தி இந்த விடயத்தில் மெக்ரனுக்கு அழுத்தத்தை கொடுக்க தலைப்பட்டாலும் பிரெஞ்சு அரசு தலைவர் ஒருவருக்கு புதிய பிரதமரை நியமிப்பதற்கு காலக்கெடு எதுவும் இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக அரசு தலைவர் மெக்ரனின் அணியில் 164 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அதேபோல
தீவிர வலதுசாரியின் தேசிய பேரணியில் 143 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் சபாநாயகர் பொறுப்பு தற்போது மைக்ரன் அணி சார்ந்த வேட்பாளருக்கு சென்றுவிட்டது. இது ஒரு ரகசிய வாக்கெடுப்பு என்பதால் 3 சுற்றுகளிலும் யார் யார் எந்தெந்த வேட்பாளருக்கு வாக்களித்தார்கள் என்பதை கணித்துக் கொள்ள முடியாது. புதிய சபாநாயகர் பிவே கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சபாநாயகர் பொறுப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாக இன்னும் ஒரு வார காலம் உள்ள நிலையில் பிரான்ஸ் அரசியல் புதைகுழியில் இருப்பதாக தீவிர வலதுசாரி தலைவர் சாடும் நிலையில் நேற்று பிரித்தானியாவில் இடம்பெற்ற ஐரோப்பிய தலைவர்களின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அரசு தலைவர் மெக்ரன் பிரெஞ்சு அரசியல் நிலைமை குறித்து அங்கு கருத்து தெரிவிக்க மறுத்ததுடன் தான் எப்போது புதிய பிரதமரை நியமிக்கப் போவதான விடயத்திலும் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்தார். அரசியல் கொதிநிலை இவ்வாறு இருக்க நேற்று மாலை பாரிஸில் ஒரு காவல்துறை அதிகாரியை கத்தியால் குத்தி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாரிஸின் முக்கிய வீதியாக உள்ள ஷாம்செல்சேக்கு அருகில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் 27 வயதுடைய சட்டபூர்வ குடியேறி என தெரிவிக்கப்படுகிறது. ஆயினும் இந்த குடியேறி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பது அறிவிக்கப்படவில்லை. இந்த தாக்குதலின் பின்னால் பயங்கரவாத உந்துதலோ அல்லது ஒரு வார காலத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளை இடையூறு செய்யும் எந்த நோக்கமும் இல்லை என காவல்துறை அறிவித்துள்ளது. அடுத்து அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டு நிகழ்வுகள் அதன் வேட்பாளர் டொனால்ட் டிரம்பின் உரையுடன் முடிவடைந்துள்ளன. கட்சியின் வேட்பாளர் அங்கீகாரத்தை தான் முறைப்படி ஏற்றுக்கொண்டதாக டிரம்ப் அறிவித்த போது கூட்டம் ஆரவாரம் செய்தது. கடந்த சனியன்று பென்சில்வேனியாவில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் தன் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சிக்கு பின்னர் டொனால்ட் டிரம்ப் வழங்கிய முதலாவது பொது உரை இதுவாகும். நவீன அமெரிக்க அரசியல் வரலாற்றில் அரசியல் கட்சியின் மாநாடு ஒன்றில் ஆற்றப்பட்ட நீண்ட உரை என்ற பதிவை டிரம்பின் உரை தற்போது பெற்றுள்ளது. அமெரிக்கர்களின் ஒற்றுமைக்கான அழைப்போடு தனது உரையை ஆரம்பித்த டிரம்ப் பொருளாதாரம் மற்றும் குடியேறிகளால் ஏற்படும் எல்லை பிரச்சனைகளை வரை தனது நீண்ட உரையில் பல விடயங்களை சொன்னார். தனது தேர்தல் வாக்குறுதிகளையும் கோடிட்டு காட்டினார். தனது அரசியல் எதிராளியும் எதிர் அரசியல் முகமான ஜனநாயக கட்சியின் வேட்பாளருமான தற்போதைய அரசு தலைவர் ஜோ பைடன் கொரோனா தொற்று காரணமான தனிமைப்படுத்தலில் இருக்க இந்த உரையை ட்ரம்ப் வழங்கினார். இப்போது ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை பைடன் வேட்பாளராக நிற்க வேண்டுமா இல்லை விலகிச் செல்ல வேண்டுமா என்பது தீவிர விவாதமாக மாற்றப்பட்டுள்ளமை பைடனின் அரசியல் எதிர்காலத்தை மங்கச் செய்து வருகிறது. அதாவது பைடன் தனது சொந்த கட்சியில் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறார். தேசிய அளவில் நேற்று வெளியான கருத்து கணிப்பில் ட்ரம்புக்கு 52% மக்களின் ஆதரவும் பைடனுக்கு 47% ஆதரவும் இருப்பது தெரிகிறது. ஒருவேளை பைடன் இந்த போட்டியில் இருந்து விலகி கமலா ஹாரிஸ் எதிர் ட்ரம்ப் என்ற ஒரு போட்டி வந்தால் கமலா ஹாரிஸுக்கு 48% வாக்குகளும் ட்ரம்புக்கு 51% வாக்குகளும் கிட்டும் என்ற கணிப்புகளும் வெளிவந்துள்ளன. இதற்கிடையே டொனால்ட் ட்ரம்ப் இன்று உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேச திட்டமிட்டுள்ளதாக தெரிகின்றது. ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய பின்னர் ஜெலன்ஸ்கியுடனான முதலாவது உரையாடலாக இது பதிவாக போகின்றது. எதிர்வரும் நவம்பரில் நடைபெறவுள்ள அரசு தலைவர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் உக்ரைனிய போர் குறித்த அவரது கொள்கை என்னவாக இருக்கும் என்பது ஐரோப்பிய நாடுகளின் கவலையாக இருக்கும் நிலையில் ட்ரம்ப் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் பேச திட்டமிட்டுள்ளார். தான் ஆட்சிக்கு வந்தால் உக்ரைனிய போரை ஒரே நாளில் தீர்த்து வைக்கப் போவதாக ட்ரம்ப் பலமுறை கூறியிருக்கிறார். ஆனால் அவர் எவ்வாறு அதனை ஒரே நாளில் தீர்ப்பார் என்ற விடயத்தில் தெளிவான விடயங்களை வழங்கிக் கொள்ளவில்லை. கடந்த வாரம் ட்ரம்ப் ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பனை 6 மாத காலத்துக்கு இடையில் 2வது முறையாக சந்தித்தார். விக்டர் ஓர்பன் மாஸ்கோவில் புட்டினை சந்தித்து 2 வாரங்களுக்கு இடையில் அவர் ட்ரம்பை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பை தொடர்ந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே சமாதான தரகராக செயற்பட ட்ரம்ப் தயாராக இருப்பதான ஒரு செய்தியை ஐரோப்பிய தலைவர்களுக்கு ஹங்கேரிய பிரதமர் சொல்லியமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.